என்னடா கல்யாணத்துல பிரியாணி கிடைக்கலையா? சோகமா இருக்கு? அதெல்லாம் இல்லடா, நல்லா வெட்டிட்டு தான் வந்தேன். கல்யாணத்துக்கு போறதே ஜாலியா தான் இருக்கு. கோவிட் டைம்ல இதெல்லாம் நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணோம்ல. அது மட்டுமா, கோவிட்க்கு முன்னாடி டெத்துனா என்னன்னே தெரியாம இருந்த நமக்கு கோவிட் காலங்கள்ல எவ்வளோ டெத் நியூஸ் கேள்விப்பட்டோம். அந்த அளவு இல்லைனாலும் இப்பவும் யாராவது ஒருத்தர் இறந்த செய்தியை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான்னு சொல்றாங்க. ஆனா மரணம்ன்றது ரொம்பவே கொடுமையான விஷயம்ல. அதுவும் நமக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க பேரண்ட்ஸோ இறந்துட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல. உண்மைதான். அதோட ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி திடீர்னு ஒரு டெத் வந்துச்சுன்னா அதுக்கான காரணத்தை எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை, அப்படி இல்லைன்னா இது உங்க பேரண்ட்ஸ் பண்ண தப்புக்கான தண்டனைன்னு எல்லாரும் ஏகப்பட்ட காரணங்களை அடுக்குவாங்க. இது அவங்க மனசு ரொம்பவே ஹர்ட் பண்ணும். இந்த உலகம் மரணத்தை ஒரு முடிவா பார்க்குது. ஆனா நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததுனால மரணம்ன்றது முடிவில்லை, அது நித்திய வாழ்வோட துவக்கம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசப்பா நாயின் ஒரு ஆன்ட்டியோடைய ஒரே மகனை உயிரோடு எழுப்பினது தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த ஆன்ட்டிக்கு ஒரே பையன், அவங்க ஹஸ்பண்டும் உயிரோடு இல்லை. அவன் இறந்த போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஏசு அவங்க கிட்ட அழாதே, டோன்ட் க்ரைன்னு சொன்னாங்க. அந்த வாலிபன் கிட்ட எழுந்துரு, கேச்சப்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி உயிர் திரும்ப கிடைச்சிடாது. ஏசப்பா இந்த உலகத்துல வந்தபோது 3 பேர் தான் தன்னுடைய வார்த்தையால உயிரோட எழுப்பியிருக்காரு. அதுல ஒருத்தன் தான் இந்த வாலிபன். அது சரிதான், ஆனா கவலையோட அழுதுட்டு இருக்கிறவங்கள பார்த்து எழுந்துரு எழுந்துரு, நீ இப்படியே முடங்கி விடக்கூடாதுன்னு அவருடைய வார்த்தையால அவங்கள மறுபடியும் எழுப்ப செய்வாரு. ரொம்ப சரியா சொன்னேன். ஏசப்பா அழாதன்னு சொன்னா அவர் நம்ம அழிக்க நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா மாத்துவாரு. எழுந்துருன்னு சொன்னா தைரியப்பத்தி எழுப்பி விடுவாரு. ஏசு தரும் நம்பிக்கையில் நாமும் சொல்வோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம செய்ய வேண்டிய பணி பெரிய பணி. அழாதே, எழுந்துரு. Don't cry, get up. He walked up to her.